ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். புது ரெஸ்டாரண்ட்லாம் இல்லைங்க, இந்த இடத்துக்கு தான் இவங்க புதுசு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2007ல இருந்தே இவங்களோட உணவு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்களாம். சத்யா ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு திருமங்கலம் மெட்ரோக்கு வெளியிலேயே இருப்பாங்க. இவங்க ஒரு கெஃபேவா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கெஃபே நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆனதுனால இவங்க புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிடுற மாதிரி 50க்கும் மேற்பட்டவங்க இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம்ல ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. புரோட்டாசிக்கு ஸ்பெஷல் லஞ்சுக்கு ஆஃபர். அது என்ன ஆஃபர் நம்ம முதல்ல பார்க்கலாம். இவங்க எங்க லொக்கேட்டா இருக்காங்கன்றத நான் சொல்லிடுறேன். வலைப்பத்தியா சாலை பிளாக் 2 ஜே நகர் முகப்பேர் ஈஸ்ட்ல லொக்கேட்டா இருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் ஃபேஷன் லுக்குக்கு பக்கத்திலேயே இவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓனர் கிட்டயும் பேசுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நம்ம ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல வீடியோ கிளம்பலாம் வாங்க. உள்ள வந்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில், இப்படி பிரசித்தி பெற்ற கோயிலோட உணவோட பெயிண்டிங்ஸும் சேர்த்து வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஃபீல். ஹலோ சார். ஹலோ, உங்க பேர் சார்? என் பேர் சத்யநாராயணங்க. ஓகே, உங்க பேர் தான் ரெஸ்டாரண்ட்டுக்குமே? ஆமாங்க, என்னுடைய பேர்ல தான் சத்யா ஃபுட்ஸ்னு வச்சிருக்கிறோம். இது 2007ல ஆரம்பிச்சது. 2007ல இருந்து எந்த இடத்துல முதல்ல ஆரம்பிச்சது முகப்பேர் ஈஸ்ட்டுங்க, ஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. அப்போ வெறும் இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டுட்டு இருந்தோம். எங்களுடைய மாவு ஸ்பெஷல் இட்லி மாவு, தோசை மாவு, அது நாங்க அது பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் அது பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆமா, இப்போ முகப்பேர் ஈஸ்ட்ல வெறும் கிச்சன் மட்டும் பண்ணிருக்கிறோம். திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கு. அது ஈவினிங் 5 to நைட்டு early மார்னிங் 4 o'clock வரைக்கும் இருக்கு எங்களுக்கு. அங்க வெறும் டிஃபன் மட்டும் தான் கிடைக்கும். அங்க இப்போ அங்க பாத்தீங்கன்னா நிறைய விஐபிங்க வராங்க, நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்லாம் வராங்க. அதே மாதிரி அவங்களால நின்று சாப்பிட்றாங்க. ஃபேமிலியை கூட்டு வர முடியல சரியா, அப்படியே கூட்டு வந்தாலும் நின்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா படுறாங்க. சரி, எல்லாரும் அவங்களாம் சொன்னதுனால சரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம், உட்காந்து ஏசி டைனிங் சாப்பிடலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்க நுளம்பூர்ல ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது ஏசி ரெஸ்டாரண்ட். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே 3மே இருக்கும். எங்களுக்கு இது வரைக்கும் டிஃபன் தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. டிஃபன் நம்மளுக்கு மீல்ஸ் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இங்க மீல்ஸுக்கு ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணியிருக்கிறோம். நம்ம மீல்ஸ் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுறதுக்கு உடனே சக்சஸ் ஆக முடியாது. கொஞ்சம் கஷ்டங்கள், சிரமங்கள்லாம் சந்திச்சுட்டு தான் நீங்க இந்த சக்சஸ் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி கஷ்டம் நீங்க சந்திச்சீங்க? நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரிண்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் சாட்டர்டே சண்டே எல்லா ஹோட்டல் ஆடு மிஸ்ஸஸ் பசங்க எல்லாம் போய் சாப்பிடுவோம். சரி, இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹோட்டல் வைக்கிறது ஈஸின்னு நினைச்சிட்டு ஏதோ ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதுல டிராபேக் ஆனவன தான் எனக்கு தெரிஞ்சது இது சாதாரண தொழில் இல்லை அப்படின்ட்டு. அதனால முதல்ல ஆரம்பிச்ச உடனே சக்சஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு மூடிட்டு நான் கத்துக்கிட்டு இப்போ வர ரெசிபி எல்லாமே என்னுடைய ரெசிபி. நாங்க அதை ரெடி ஃபர்ஸ்ட் இது பண்ணி R&D பண்ணி அதுக்கப்புறம் பண்ணி எங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அதுல இருந்து வரதா எல்லாமே எங்களுக்கு. இங்க முகப்பேர்ல இருக்கவங்க ஃபுல்லா தெரியும். இப்போ அண்ணா நகர் வந்ததுல இருந்து நிறைய விஐபிஸ், நிறைய விஜய் டிவி ஆக்டர், அவங்க நிறைய பேர் நைட் ஏன்னா அவங்க ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்ப ஃப்ரெஷ்ஷா எங்க கிடைக்கும்னா எங்க ஹோட்டல்ல மட்டும்தான் சுட சுட கிடைக்கும். அதே மாதிரி வடை கூட சூடா போட்டு தான் தருவோம். அந்த டைம் தான் போட்டுலாம் வைக்க மாட்டோம், சூடா போட்டு தருவோம். தேங்காய் சட்னி 1/2 hour ஒரு தடவை போடுவோம். அதனால நைட்டு 3-4 மணிக்கு சாப்பிட்டா கூட எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சார், உங்ககிட்ட லஞ்ச் டைம்ல மீல்ஸ்க்கு ஏதோ ஆஃபர் கொடுக்கறதா சொல்றீங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமாங்க, என்னது எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னுவாங்க. அதனால என்னுடைய மீல்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி மீல்ஸுக்கு நல்லா இருக்கணும், நல்லாவும் பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கணுன்றதுனால 200 rupees மீல்ஸ் 149க்கு நாங்க கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மசால் வடை, பூரி, ஒரு ஸ்வீட் தரோம். அதனால எங்க மீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பொடி தரோம், நெய் தரோம். அதனால எங்க மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நுளம்பூர் ஹோட்டல்ல ஏசி ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஸ்பெஷல் மீல்ஸும் சாம்பார் சாதமும் வந்துருச்சு. இதை தவிர உங்களுக்கு சில்லி இட்லியும் நான் லெமன் சேமியா இவங்களுக்கு இவங்ககிட்ட லஞ்ச்ல இருந்தே டின்னர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இது ஆறிடும், நம்ம சாப்பிடலாம். பிசிபலாபாத் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு.
அப்படியே தலை தலை தலைன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பைசியா இருக்கும் போல. கூட கொஞ்சோண்டு அப்பளம். நல்லா டேஸ்ட்டுங்க. நான் சொன்ன மாதிரியே காரசாரமா இருக்கு. மீன் வந்து இவங்க அந்த பொடி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, மிளகு இந்த மாதிரி சாம்பார் பொடி வந்து தூக்கலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டா ஒரு ஸ்பைசினஸ் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்லா ரைஸ் எல்லாம் குழஞ்சு போய் ரைஸும் பருப்பும் சேர்ந்து சூப்பரா இருக்கு. தலை தலை தலைன்னு இருக்கு. உங்களுக்கு வந்து இதோட குவான்டிட்டி நான் கொட்டி காட்டுறேன். நல்லா கீலாம் போட்டிருக்காங்களா, சரியான டேஸ்ட். சூடா இருக்குப்பா. தலை தலை தலைன்னு சாய்பாபா கோயில்ல ஒரு சாம்பார் சாதம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி கலர் தான். ஆனா கொத்தமல்லி எல்லாம் தூவிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா காரமா இருக்கு. முழுங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்னஸ் சூப்பரா இருக்கு. உங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் இதுதான். இதுக்கு வந்து சாம்பார், வத்த குழம்பு, தயிர், பூரிக்கான குருமா, துவையல், கேரட் பீன்ஸ் பொரியல், அவியல், கேசரி, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ரசம், வடை இருக்கு. வடை கூட இந்த ரைஸ் அப்படி வச்சுட்டு பூரி வந்து இந்த குருமாவோட ட்ரை பண்ணணும். பூரி வந்து சின்ன பூரி தான் கொடுத்துருக்காங்கன்னா புசு புசு புசுன்னு இருக்கு. இந்த குருமாவோட ட்ரை பண்ணணும். இவங்களோட டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால பூரியுமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே சாப்பிடுறேன். குருமா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா திக்கா எல்லா ஹோட்டல்ஸ்லயும் பழைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, ரொம்ப காரமும் இல்லாம ஒரு மாதிரி மைல்டா இருக்கிற குருமா. இவங்க பழைய ஆளுன்னு சொல்லிட்டு 2007ல இருந்து இருக்காங்க. நான் ஓப்பனிங்லயே சொல்லியிருப்பேன். குருமா டேஸ்ட் வாயில வச்ச உடனே பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. எல்லாம் இந்த பரோட்டாக்கு எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு குருமா கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா இருக்கு. அதனால இந்த குட்டி பவுல்ல கொடுத்துருக்காங்க. இது அன்லிமிட்டட் தான், கேட்டா வாங்கிக்கலாம். நம்ம பூரிக்கே அவ்வளவா கேட்க மாட்டோம்ல. இந்த ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறாங்க ரைஸ். இன்னும் வேணும்னாலும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அப்படியே என்ன தெரியணும் அந்த பருப்புடியில, அப்படி இருக்கணும். அதனால பருப்புடிக்காகவே ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்குவேன், அந்த கேட்டகரி. 2 கரண்டி பருப்பு பொடி, அதுக்கு வந்து கீ அப்படியே கூட ஊத்திக்கலாம். பக்கத்துல வச்சிடுறாங்க, வேணாம் நம்ம டீசென்டா நடந்துப்போம். நிறைய நெய் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு ஆயிரும். அதனாலதான் பார்த்து பார்த்து ஊத்தி சாப்பிடுறேன் நான். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு அப்பளம். நல்லா இருக்கு. இதெல்லாம் காரமா இல்ல, ஆனா வந்து பருப்புடைய டேஸ்ட் வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சால்ட் தூக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு. பருப்பு பொடி எப்பவுமே வந்து அந்த உடச்சக்கடலை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த உடச்சக்கடலையோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். கீ தாங்க செம்மையா இருக்கு. நான் வந்து அளவா தான் ஊத்திருப்பேன், பாப்பீங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுறது. வெயிட் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்ல ஒரு அம்சமான டேஸ்ட். இதே வந்து சாம்பார், வத்த குழம்பு, ரசம். இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருங்க. ஐயோ, நெய்யை எடுத்துட்டு போயிட்டாங்களே. நான் நெய்யை ஊற்றி சாம்பார் சாப்பிடலாம்னு நினைச்சேன். துவையிலும் பொரியலும் சேர்த்து சாம்பார். சாம்பார் செம்மையா இருக்கு. எப்பவுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு ஒரு ஃபிளேவர் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கு. நான் வந்து சாம்பார் சாதத்துல போட்ட சாம்பார் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு ஃபிளேவர். இந்த சாம்பார் வேற, தனித்தனியா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த துவையெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் தனியா சாப்பிட்டு என்ன துவையல்னு சொல்றேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்காங்க. தோரம் பருப்பு இருக்கு, கொத்தமல்லியோட ஃபிளேவரும் இருக்கு இந்த துவையல்ல. நல்லா திக்கா இருக்குங்க குழம்பு. சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க. நிறைய ஊத்திட்டோமோ, இது கரெக்டா இருக்கும். அவியலோட தான் சாப்பிடணும். பாருங்க, பூண்டு முழுசு முழுசா போட்டிருக்காங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம். கூட்டை வந்து பூசணிக்காய், சாரி அவியல், பூசணிக்காய் அவியல் நினைக்கிறேன். வத்த குழம்பு செம்மையா இருக்கும். அது கூட்டு தாங்க, அவியல் கிடையாது. வெள்ளை பூசணிக்காய் கூட்டு சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த கூட்டு வந்து ஸ்வீட்டா இருக்கும். இந்த வத்த குழம்பு தான் நல்லா அப்படியே காரமா புளிப்பா நல்ல ஒரு டேஸ்ட். நல்லெண்ணெயிலேயே பண்ணிருக்காங்க. அப்படியே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. நான் ரசம் தான் ஊத்திட்டு போறேன். இதுக்கு நீ போட்டுக்கவே வேணான்றீங்களா? நல்லா தக்காளி ரசங்க.
நல்லா இருக்கும் போலயே. இது பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட வகை வகையா ரசம் கொடுப்பாங்க போல. தேங்காய் பால் ரசம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வடை தான் வந்து நம்ம பாக்கி வச்சிருக்கோம். வடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீல்ஸுக்கு சுட சுட போட்டு தருவாங்க. நல்லா அப்படியே கிறிஸ்பியா இருக்கு. இந்த வடையோட ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ணணும்ல, அதனால எல்லாத்தையுமே எடுத்து செம்மையா இருக்கும். கல்யாண ரசம் நிறைய தக்காளி போட்டிருக்காங்க. தக்காளியோட ஃபிளேவர் ஆக்சுவலா வந்து நிறைய கூட ஊத்திக்கலாம். நிறைய ஊத்திக்காமலே வந்து நல்லா அந்த ஃபிளேவர் தெரியுது. வடை நல்லா நான் சொன்ன மாதிரி போடும்போதே நான் பார்த்தேன். கிறிஸ்பியா இருந்துச்சு வடை. சின்ன வடையா வச்சிருந்தாலும் டேஸ்டா வச்சிருக்காங்க. ரசத்தோட டேஸ்ட் அற்புதமா இருக்கு. இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா லெமன் இடியாப்பமும் சில்லி இட்லியும் சில்லி பரோட்டாவும் இருக்கு. லஞ்ச் டைம்ல இருந்து டின்னர் வரைக்கும் கிடைக்குமா இந்த ஐட்டம்ஸ்லாம். சரி கொஞ்சமாவது சாப்பிட்டு எனக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு வயிறு. இருந்தாலுமே சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டான். இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த லெமன் இடியாப்பம் மட்டும் கேட்கும் போதுதான் செஞ்சு கொடுக்குறாங்க. நானே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணேன் இதுக்காண்டி. செம்ம ஸ்மெல்லுங்க. அப்படியே அந்த லெமனோட ஃபிளேவரு. இதுலயும் அந்த விஷயத்த போட்டுட்டாங்கப்பா. நான் சொன்னேன்ல சாம்பார் சாதத்துல வந்து அந்த பருப்பு வடையோட கிரம்ஸ் மாதிரி பொரிச்சு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது இதுலயும் போட்டிருக்காங்க. சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும். நல்லா அந்த எலுமிச்சம் பழத்தோட ஃபிளேவர் ரொம்ப தெரியுது. இன்னொரு விஷயம் நான் சொன்ன அந்த பிரெட் கிரம்ஸ் மாதிரி வடை கிரம்ஸ் அதை போட்டிருக்காங்க. அதோட சாப்பிடும்போது சாம்பார் சாதத்துல பாத்தீங்கன்னா அந்த சாம்பார்ல வந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அதனால அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியல. இதுல வந்து நல்லா அந்த கிரன்ச்சி ஃபீலோடய சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நம்மளோட ஃபேவரட் அந்த சட்னியை டேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணல. எனக்கு தேவைப்படாது. இருந்தாலும் சட்னிக்காகவே எடுத்து கொஞ்சம் சாப்பிடுறேன். தேங்காய் சட்னி நல்லா கெட்டியா இந்த லெமன் இடியாப்பத்தோட சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு. சில்லி இட்லி இது வந்து கேசரி மீல்ஸோடது. நீங்களும் வந்து இட்லிக்கு கேசரி கேட்டுற போறீங்க. இந்த சில்லி இட்லியை பாக்குறதுக்கு எனக்கு ஃப்ரைட் பன்னீர் மாதிரியே இருக்கு. இதோட போர்ஷன் காட்டுறேன். இதுல நிறைய குவான்டிட்டி இருக்குப்பா. அந்த பிளேட்டே ஃபுல் ஆயிடுச்சு. கேப்சிகம் ஆனியன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி இட்லியை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்டாவும் இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசியா கொஞ்சம் ஆயிலியா தான் இருக்கு. பட் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ரெகுலரா ட்ரை பண்ண முடியாது. சில்லி பரோட்டா எப்படி இருக்கும், சில்லி பரோட்டாவோட டேஸ்ட் அப்படியே வச்சு அந்த சாஃப்டான இட்லிஸ்ல பண்ணியிருக்காங்க. இந்த இட்லி வந்து நல்லா உள்ள போடவே தெரியல. மெத்துன்னு இருக்கு. எப்படிதான் இதை ஃப்ரை பண்ணாங்கன்னு தெரியல. கேப்சிகம் போது சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 160. லெமன் இடியாப்பத்தோட பிரைஸ் 150. நான் இதே வாங்கிடுவேன். இதுவே வந்து ஒர்த்தா இருக்கு. நான் வந்து மீல்ஸுக்கு அந்த கேசரி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு டெசர்ட் வந்து நம்மளே ரெடி பண்றது இதெல்லாம். ஏலக்காவோட ஃபிளேவர் தூக்கலா போட்டிருக்காங்க. கீ வந்து அளவா இருக்கு. ரொம்ப வந்து அப்படியே திகட்டாத மாதிரி. கீயும் சரி சுகரும் சரி இந்த ஏலக்காவோட ஃபிளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேசரி கொஞ்சமா கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீல்ஸோட டேஸ்ட் ஆகட்டும். அந்த சாம்பார் சாதம் தான் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் மீல்ஸை பொறுத்த வரைக்கும் மீல்ஸுமே வந்து நல்லா இருக்கு. அவங்க கொடுத்த பருப்பு பொடி வந்து சாம்பார், பத்த குழம்பு, ரசம், கர்ட் மட்டும் நான் ட்ரை பண்ணல. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட். அந்த லெமன் இடியாப்பம் வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க முகப்பேர்ல இந்த சைடு வந்துட்டு பியோர் வெஜ் ஸ்பாட் வந்து ரொம்ப ரேர் தான். நிறைய இருக்காது. நான்வெஜ் ஸ்பாட் தான் இருக்கு. பட் நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல மீல் சாப்பிடணும்னா இங்க கண்டிப்பா கண்ணை மூடிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு தான் இது. வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது மக்களே. நம்மளே வந்து ரேண்டமா நான் இந்த பக்கம் வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. சரி இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.